ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் அந்த என்எஸ்சி ஏஎஸ்சி இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முன்கூட்டியே DEVVNet அப்படின்னு ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் 3 சப்நெட், வெப் ஆப் சப்நெட், பிஸ்னஸ் லாஜிக் சப்நெட், பேக்எண்ட் சப்நெட்னு 3 சப்நெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன டிவைசஸ் அல்லது வர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வர்ச்சுவல் மிஷின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வெப் ஆப்பில் 2 விஎம்ஸு, பிஸ்னஸ் லாஜிக்கில் 2 விஎம், பேக்எண்டில் 2 விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்டர் கம்யூனிகேஷன் டிஃபால்ட்டாக ஒரே வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்குன்னா அது இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஈஸியாக பேக்எண்ட் வந்து பிஸ்னஸ் லாஜிக்கோட கம்யூனிகேட் பண்ணலாம், பிஸ்னஸ் லாஜிக் விஎம் வந்து வெப் ஆப்போட கம்யூனிகேட் பண்ணலாம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன டெமோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பேக்எண்ட் 01 அந்த விஎம் உடைய பப்ளிக் ஐபி எடுத்துக்கிட்டேன், லாகின் பண்ணுறேன். இப்போ இந்த மிஷின் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மற்ற மிஷின்ஸோட இது கம்யூனிகேட் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் இதனுடைய ஐபியை நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்கன்னா 10.0.1.4. இப்போ நான் பிங் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது பிங் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பேக்எண்ட் 01ஆல் இந்த பஸ் லாஜிக் 01 அப்படிங்கிற விஎம்மோட கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி நம்ம இப்போ வெப் ஆப்போட இது கம்யூனிகேட் பண்ணதான் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ வெப் ஆப்பில் நம்ம ஏதாவது ஒரு மிஷினை லாகின் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 10.0.0.4. ஸோ இந்த ஐபியோட அதால் கம்யூனிகேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். 0.4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோடய அதால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ அப்படின்னா இன்டர் கம்யூனிகேஷன் வந்து அவைலபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வெப் ஆப்பில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் வந்து பேக்எண்ட் இந்த 01லேருந்து வெப் ஆப் 01க்கு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வெப் ஆப் 01ல் நம்ம ஒரு இன்ஜினிக்ஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த மிஷினில் இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதில் இன்ஜினிக்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஜினிக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து நடக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜினிக்ஸ் வந்து போர்ட் 80ல் வந்து அது ரன் ஆகும். இப்போ வந்து இன்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் :80 இதில் வந்து நம்ம கேர்ள் பண்ணோம்னா இன்ஜினிக்ஸ் ஓடிட்டுருக்குன்னா அதனுடைய இண்டெக்ஸ் பேஜ் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய இண்டெக்ஸ் பேஜ் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் யூஸிங் இன்ஜினிக்ஸ். ஸோ அதனுடைய இண்டெக்ஸ் பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்டர்னலாக இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஐபி அட்ரஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஐபி அட்ரஸில் இந்த பேஜ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறுமனே கனெக்டிங் அப்படின்னு தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மிஷினுக்கு வந்து போர்ட் 80 நம்ம வந்து ஓப்பன் பண்ணல, நம்ம ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வருது. ஸோ இப்போ நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இந்த போர்ட் 80யை அலோ பண்ணு அப்படின்னு நான் சொன்னாதான் இந்த போர்ட் 80 வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும். அதை எப்படி செய்கிறது பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோடைய என்எஸ்சி இது வந்து கனெக்ட் ஆகிருக்கிற என்எஸ்சிக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம என்எஸ்சிக்கு வந்துட்டோம். இந்த என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா போர்ட் 22 தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு ரூல் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ஜினிக்ஸ் வந்து போர்ட் 80ல் ஓடுது. அப்போ போர்ட் 80 நம்ம அலோவ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூல் ஆட் பண்ண உடனே இந்த டீட்டெயிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அந்த தியரியில் நம்ம பார்த்துருப்போம். சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், சர்வீஸ் டேக் கொடுக்கலாம், இல்லாட்டி அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் ரேஞ்சஸ், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 80 இதை வந்து அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோட்டோகால் எனி ஆக்ஷன் வந்து அலோவா டினையில் வந்து அலோ, ப்ரையாரிட்டி 1010 இருக்கட்டும், போர்ட் வந்து 80. ஸோ 80ங்கிறதுனால அது வந்து ஹெச்டிடிபி போர்ட் இல்லைங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்டிடிபி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரூல் கிரியேட் ஆகும்போது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ரையாரிட்டியை நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ப்ரையாரிட்டி படி தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து 1000 அப்படின்னு ப்ரையாரிட்டி செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த புது ரூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1010ன்னு செட் ஆயிருக்கு. இப்போ இதை ஸ்கேன் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா
கீழ இருக்கிற எந்த ரூலுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ, அதனால நம்ம வந்து இந்த ப்ரையாரிட்டிய கரெக்ட்டா நம்ம செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம கீழ ஒரு ரூல ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, மேல இருக்கிற ரூல்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்பெசிஃபிக் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நம்ம போர்ட் 80 எனேபிள் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ போர்ட் 80 வந்து ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம திரும்பியும் ஸ்க்ரீன வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோனே வெல்கம் டூ இன்ஜினெக்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இப்போ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்புங்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஎம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விஎம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒ ஒரு லாஜிக்கலா நம்ம வந்து குரூப் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாம். இப்ப ஈஸியர் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நானு அசைன் பண்ணிட்டேன். வெப் ஆப் ஏஎஸ்சி அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் குடுத்துட்டேன். இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகட்டும். இப்போ கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ல என்னென்ன விஎம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நான் அசோசியேட் பண்ணணும். வெர்ச்சுவல் மிஷின்ஸ்ல வந்துட்டேன். இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷினையும் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பையும் அசோசியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த வெப் ஆப் 01 கிளிக் பண்ணிட்டு, இந்த வெப் ஆப் 01 வந்து எந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்போட கனெக்ட் ஆகணும்னா, அல்லது அதை லாஜிக்கலா குரூப் பண்ணணும்னா வெப் ஆப் ஏஎஸ்சியோட லிங்க் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ஆப் 01 வந்து அது பார்ட் ஆஃப் வெப் ஆப் ஏஎஸ்சி பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ வெப் ஆப் 02க்கு பார்த்தீங்கன்னா, இதையும் அசோசியேட் பண்ணுறதுக்கு அதே ஸ்டெப்ஸ் தான். நான் போயிட்டு இதில் வந்து வெப் ஆப் ஏஎஸ்சி சேவ்னு கொடுத்துட்டேன்னா அது அசோசியேட் ஆயிடும். இப்போ நான் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் பிஸ்னஸ் லாஜிக்னு ஒரு ஏஎஸ்ஜி, பேக்எண்டுக்கு ஒரு ஏஎஸ்ஜி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 3 அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெப் ஆப்பு ஏஎஸ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் ஏஎஸ்ஜி, அதுக்கப்புறம் பேக்எண்ட் ஏஎஸ்ஜி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெர்ச்சுவல் மிஷினும் கரெக்டாக அசோசியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பேக்எண்ட் 01ல போய் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் அசோசியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு, நம்ம இந்த குரூப் லெவலில் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு புது ரூல் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். எந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னா, ஸோ வெப் ஆப்பில் இருக்கிற மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, டெஸ்டினேஷன் வந்து பேக்எண்ட். ஸோ இப்போ வந்து வெப் ஆப் ஏஎஸ்ஜியில் இருக்கிற மிஷின்ஸு, பேக்எண்ட் ஏஎஸ்ஜியில் இருக்கிற மிஷின்ஸு, அதோட எந்த போர்ட்டோடையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, டினை அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் ஆப்பில் இருக்கிறதும் அந்த பேக்எண்டில் இருக்கிற மிஷின்ஸும் கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் அந்த பேக்எண்ட் 01ல் அந்த மிஷினுடைய ஐபி எடுத்துக்கிறேன். நான் 10.0.2.4. இப்போ வந்து நம்ம பிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பிங் பண்ண முடியுது. அப்படின்னா அதால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இதை பிளாக் பண்ண போகிறோம், டினை பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம இப்போ செய்யலாம். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு போயாச்சு. ஒரு இன்பவுண்ட் ரூல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சோர்ஸ் வந்து எதுனா இந்த வெப் ஆப் ஏஎஸ்சி. ஸோ இந்த வெப் ஆப் ஏஎஸ்சிங்கிறது சோர்ஸ் மிஷின். ஸோ இதிலிருந்து டெஸ்டினேஷன் வந்து பேக்எண்ட் ஏஎஸ்சி. ஸோ இதில் எந்த போர்ட்லேருந்து வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு ரூல் செட் பண்ணுறோம். அதாவது வெப் ஆப் ஏஎஸ்சி டினை ஆல் ஃபார் பேக்எண்ட் ஏஎஸ்சி. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய அந்த ரூல் நேம் நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த ரூலை நான் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனிகேட் பண்ண முடியுதாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வெப் ஆப் 01, அதாவது வெப் ஆப்
ஏஎஸ்ஜியில் இருக்கிற மிஷின்ஸால பேக் எண்டில் இருக்கிற மிஷின்ஸ், ஸோ பேக் எண்ட் ஏஎஸ்ஜியில் இருக்கிற எந்த மிஷினையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து டினை ரூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இன்னொரு புது மிஷின் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த வெப் ஆப்புக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா, நம்ம தனியாக இதுக்குன்னு எந்த ரூலும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மிஷினை இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பின் பாகமாக மாற்றிட்டோம் அப்படின்னா, பார்ட் ஆஃப் அந்த ஏஎஸ்ஜியாக மாற்றிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி, ஏஎஸ்ஜி. ஸோ என்எஸ்ஜி வந்து அதுதான் சூப்பர் செட். அதில் தான் வந்து நம்ம எந்த போர்ட்ஸு, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஏஎஸ்ஜிங்கிறது லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் மிஷின்ஸ். இது மெயினாக எதுக்கு பண்ணுறோன்னா, நம்முடைய மெயின்டெனன்ஸ் எஃபர்ட் கம்மி பண்ணும். அதே மாதிரி கிளியர் டிமார்கேஷன், எந்தெந்த மிஷின்ஸ் எந்தெந்த சப்செட்டை சேர்ந்தது அல்லது ஒரு கிளியர் செக்ரிகேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.